இந்த படத்துல 3 டீனேஜ் வயசு இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு காதல் பண்ணி அவங்க கூட டேட்டிங் போகணுங்கிற ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அவங்கள மீறி இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. கடைசியில இவங்க நினைச்ச அந்த விஷயத்தை முடிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. படத்தோட பேரு சம்மர் இன் லா கோலட். 1996 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே முரட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ன பையன் மட்டும் எழுந்திருச்சு அவனோட ஃபேமிலிக்கு தெரியாம வெளியே வரான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனையும் இவன் கூட கூட்டிட்டு அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து எங்கே போறாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான ஒரு பெரியவர் இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கும். அவருக்கு 7 பொண்டாட்டி இருந்ததாகவும் அவங்க அத்தனை பேரையுமே கொன்னு இந்த வீட்டு வாசல்ல தான் அவர் புதைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த ஆளை நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அவரு வீட்டுக்குள்ள உட்காந்து ஜாலியா ஒரு தம்ம போட்டுருக்காரு. அவர்கிட்ட சொல்லிக்க சொந்த பந்தம்னு சொல்லி யாருமே கிடையாது. நிறைய லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல கடைசியில ஒருத்தி இருக்கால, இவதான் இந்த படத்தோட ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல ஒருத்தர் என்ன சொல்றானா, ஒரு பொண்ணுனா கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போயிருக்கணும். அப்படி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு பொண்ணு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட இருக்கிற ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த விஷயம் மட்டும் என்னோட அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன கொன்னு புதைச்சிருவான். எனக்கு நீ சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் பயமா இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. எப்படியாவது ஒரு லவ்வா கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள இப்ப இவங்களுக்கு சம்மர் லீவ் அப்படிங்கறனால இவங்களோட அந்த ஸ்டடிஸ் எல்லாம் தொடங்குறதுக்குள்ளேயே எங்களோட கனவு காதலனா கண்ணில் பாத்துடணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கடவுள்கிட்டே ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஒரு லேடியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேண்டுதலையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த டீனேஜ் பசங்க ஊர் சுத்தறதுக்காக வெளியே போயிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் ஹீரோயினோட தம்பி. இவங்களோட மாமன் பையன் அவனும் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஃபாரின்ல இருந்து இப்ப சம்மர் லீவுக்காக வந்திருக்கான்னு சொல்லி அவனை பார்க்க கூட்டு போறாங்க. இந்த 3 பொண்ணுங்களும் அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இப்போ அவன் நல்லா சம்பாதிக்கிறான். அது போக ஆளும் கொஞ்சம் பார்க்க வாட்ட சாட்டமா இருப்பான். இதனால இவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு அவனை கரெக்ட் பண்றதுக்கு ஹெவி காம்படிஷன் வேற நடந்துட்டுனா பாருங்களேன். ஹீரோயினும் அவளோட வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த ஒரு வயசான கிழவன் இருந்தால அவனை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளியே பீச்சுக்கெல்லாம் போய் சுத்தணும்னு ஆசை. அதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மா அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறாங்க. ஏதா இருந்தாலும் உன்னோட அப்பா கிட்ட தான் பேசணும், என்னால எதுவும் பேச முடியாது. அவரை மீறி நீ வெளியே போனா எங்க 2 பேருக்குலாம் சண்டை வருங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் அமைதியா எதுவும் பேசாம போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு பீச்ல ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. அந்த ஃபாரின் ரிட்டர்ன் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க. அந்த கேங்கும் இவங்க கூட சேர்ந்து வலிஞ்சு பேசி ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஏரியாக்குள்ள தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கனால இவங்கள சைட் அடிக்கிறதுக்காக 3 பசங்க அந்த சைடு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் எழுதி குதிச்சு திருட்டுத்தனமா தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த வயசான பெரியவரும் ஹீரோயினோட வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. இந்த ஏரியால இருக்கிற 80% ப்ராப்பர்ட்டியும் இவருக்கு சொந்தமானதுதான். அந்த அளவுக்கு வசதியான மனுஷன். அந்த விருந்துமே தடபுலர்னு நடந்துகிட்டு இருக்க இவரோட கையை கழுவுறதுக்காக எழுந்து அந்த பக்கம் போறாரு. அப்போ ஒரு பாத்ரூம் கதவு கிட்ட இவர் நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ள தண்ணி விழுகிற சத்தம் கேக்குது. யாரு குளிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இவரும் கதவை திறந்து பாத்துறாரு. உள்ளுக்குள்ள ஹீரோயின் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா இவரும் கதவை சாத்திட்டு இவருக்குள்ள ஒரு தப்பான எண்ணங்கள் வந்து மறுபடியும் அந்த கதவை ஓபன் பண்றாரு. ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கிற அவளோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இந்த வயசுல இப்படி ஒரு வேலை தேவைதானே. இவருக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்து இவர ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகுது. ஆனா ஒருத்தன் குளிக்க போகும்போது தாள் கூடவா போடாம குளிப்பான். எப்படித்தான் இந்த டைரக்டர் எல்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறானுன்னே தெரியும். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குல்ல, அவங்க மாடியிலே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பாய்ஸ் குரூப் இருக்குல்ல, அவனுங்க அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கானு. ஹீரோயினும் அவனோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுக்காக. அவரு கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்திருக்க மாதிரி தெரியுது. சரி பத்திரமா எங்கே வேணா போ, ஆனா கூட அவனோட தம்பியை சேஃப்டி கூட்டிட்டு போங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரின்னு அங்க இருந்து கிளம்புறான். இந்த விஷயத்தெல்லாம் போய் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கேன்டீனை காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சமையல பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு பரோட்டா மாவு மேல ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி அதை அப்படியே தூக்கி எண்ணெய்க்குள்ள போடுறான். இது என்ன டிஷ்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம ஒரு கமெண்ட் சொல்லி விடுங்க. அங்க இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஹீரோயினோட அப்பா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு மாதிரி தெரியுது. அவரும் அவரோட ஒர்க் முடிஞ்சதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியா உட்காந்து சரக்கு போட்டுருக்காரு. இந்த ஊர்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. வேற ஒரு ஊரு பக்கம் பொண்ணு கொடுக்கறதோ இல்ல எடுக்கிறதோ கிடையாது. ஹீரோயினோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த வயசான பெருசு இருப்பார்ல, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருப்பாங்க. நீங்க எவ்வளவு நாள் தான் தனியா இருப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு அழகான பொண்ணு பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல அவரு இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேர்ள்ஸ் கேங்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் அங்க நடக்குது. அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேங்ல ஒருத்தர் என்ன சொல்றானா, நம்ம இந்த மாதிரி அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்மளோட அந்த லட்சியத்தை அடைய முடியாது. இப்போ நம்ம இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே போக போறோம். அப்போ அங்க யாருன்னு 3 பேர் நம்ம கண்ணில் படுறாங்களோ அவங்கள நம்ம பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்க போறோங்கிற மாதிரி சொல்லி வெளியே வந்தா இவங்கள சைட் அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க 3 பேர் அங்க இருக்காங்க. அவனுங்க ஆல்ரெடி வேற மாதிரி ஒரு பிளான வேற போட்டு வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இந்த மேரேஜ் நடக்க போற அந்த ஹால்ல ஒரு சீக்ரெட்டான சில ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம்
தான் இந்த ஹீரோனோட கேங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கும் இதுக்கு சம்மதம் தான். ஏன்னா இத்தனை நாள் இவங்க இதுக்கு அதான காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. ஹீரோனோட அக்காக்கு தான் மேரேஜ்னு சொன்னாங்க. பார்த்தா பாட்டி மாதிரி இருக்கு. என்ன நடக்குன்னு சரியா தெரியும். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தான் அந்த வயசான பெருசு இருக்காரு. ஹீரோயினே இந்த ஆள் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் இவரை கண்டுக்கல. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே அங்க ஒரு பார்ட்டி ஹால் இருக்கும். அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அந்த 3 பேர் இருந்திருப்பானுங்கல்ல, அவனுங்களும் ஜாலியா லைட் மியூசிக்க போட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தையுமே ஃபாலோ பண்ணி வந்த இந்த பெருசு அந்த கதவுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கறத இவர் நோட் பண்ணிடுறாரு. இவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதை உடனே போய் ஹீரோயினோட அப்பங்கிட்ட இவர் 1-2 பத்த வச்சிடறாரு. இந்த அப்பக்காரனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பனுங்களையும் கூட்டிட்டு இவங்க இருக்க இந்த இடத்துக்கு வந்தா இவங்க 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு தர்மடி விழுகுது. ஒரு பொண்ணு நீ எப்படி வளர்த்து வச்சிருக்கன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா கிட்டயும் இந்த ஆளு சண்டை போட்டுருக்காரு. ஆக்சுவலா அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பதான் ஏதாவது ரொமான்டிக்கா இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா இந்த அப்பக்காரன் வந்து அதை தடுத்துட்டாரு. இந்த பஞ்சாயத்து ஹீரோயினோட வீட்டுல மட்டும் இல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இதை விட மோசமா நடந்துகிட்டு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பனுங்க எல்லாம் சேர்ந்து இப்போ அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருது. உன் பொண்ணுனாலதான் என்னோட பொண்ணு கெட்டு போயிட்டா. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு வந்துருது. இந்த கேர்ள்ஸ் கேங் கூட சுத்திட்டு இருந்திருப்பானுங்களா 3 பேர். அவங்க ஒரு சீக்கிரட்டான இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. நீங்க மட்டும் வெளியே வந்தா அந்த 3 பொண்ணோட அப்பங்காரனும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. வேற மாதிரியான சம்பவம் நடந்துரும். இங்கே கொஞ்ச நாளைக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போறேன். அந்த பக்கம் அந்த பெருசு கூட அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தி இருப்பாள். அவகிட்ட இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஹீரோயின் இதுக்கு மேல கண்டிப்பா வெர்ஜினா இருக்க வாய்ப்பு இல்ல, அதனால அவ மேல இருந்த காதல் எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எடுத்தோன்னே எதையும் முடிவு பண்ண முடியாது, உண்மை எதுன்னு தெரியாம நீங்க பேசக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் லேடி இந்த ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்பக்காரனு இந்த பொண்ணுங்களை வெளியே போக கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க வீட்லயே கிடக்குறாங்க. அது போக அவங்களுக்கு இந்த ஊரே பிடிக்கல. இவங்களோட அம்மாக்கள் தான் இந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. அது போக ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இனிமேல் நீ வெளியே போகும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டு போகணும், அப்பதான் உன்னை எந்த ஒரு ஆம்பளையும் சைட் அடிக்க மாட்டாங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த வயசான பெருசு ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு நினைச்சு அவளோட அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவளுக்கு இந்த ஆள் மேல சரியான கோபம். இவர்னாலதான் அவங்களோட அந்த பாய் ஃப்ரெண்டு கூட சுத்த முடியாம போயிடுச்சு. அது அத்தனைக்குமே காரணம் இவர்தான் சொல்லி இந்த ஆளு கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணா நான் நீ என்ன சொன்னாலும் பண்றேங்கிற மாதிரி சொல்ல இவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க ஹீரோயினோட அப்பனை பாக்குறதுக்கு போற இந்த ஆளு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பொண்ணுங்க எந்த தப்பும் பண்ணல, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்ல, திரும்பவும் போய் சேர்ந்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து போறாரு. ஹீரோயினோட அம்மாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற அந்த சில பேரும் சேர்ந்து பிரிஞ்சு போனா இவங்க எல்லாரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டெம்பிள்ல உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே இவரோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப தனியா சரக்கு அடிக்க இவருக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் நம்ம அவங்கள பிரிஞ்சிருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி அவர் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கடைசியா இருக்கிற இன்னொருத்தனையும் பார்க்க போறாங்க. இவங்க 4 பேரும் மறுபடியும் சரக்கு அடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ஏரியால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எல்லாருமே அதுலதான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அந்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க சேர்ந்து திரும்பவும் அந்த பாய்ஸ் டீமை பார்க்க போறாங்க. நமக்கு ஒரு 20 நிமிஷம் டைமிங் இருக்கு, அதுக்குள்ள நம்ம நினைச்ச அந்த விஷயத்தை முடிச்சிடலான்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா அந்த பெருசு ஹீரோயினோட வீட்டுக்கு வரவன் அங்க ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்கும். அப்பனா கண்டிப்பா இந்த 3 பேரும் சேர்ந்து அவங்க கூட ஏதோ வேலை பண்ணதான் போயிருக்காங்கன்னு சொல்லி இந்த அப்பங்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவரு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உன் வயசுக்கு நீ என்னோட பொண்ணு மேல ஆசைப்படுற, இதெல்லாம் சரியான்னு சொல்லி இந்த கிழவங்கிட்ட அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இந்த வயசான ஆளோட ஒரு அசிஸ்டன்ட் எடுத்திருப்பால, அவன் என்ன சொல்றானா, அவர் சொல்றது கரெக்ட் தான், உங்க 3 பொண்ணுங்களும் ஒரு இடத்துல ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுங்கிற மாதிரி அந்த கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த 3 அப்பங்காரன்னு சேர்ந்து அவங்க பொண்ணுங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு சீக்கிரட்டான இடத்துல அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த பசங்க கூட கடலை போட்டு நின்னுகிட்டு இருக்க. அங்க ஒரு ஸ்பை இருப்பான், உங்களை தேடி அவங்க எங்கேயும் வந்துட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்ல அவங்க 3 பேரும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து எந்த விஷயம் நடக்காத மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க போன இந்த அப்பங்கார என்ன நினைச்சுக்கிறாரு, நாம தான் நம்ம பொண்ணுங்களை தப்பா நினைச்சிருக்கோம், அவங்க எல்லாம் கரெக்டான வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கண்டுக்காம போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்லிருப்பான் அந்த கிழவங்கிட்ட, நான் நினைக்கிற அந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் பண்றேன்னு சொல்லிருப்பால, அதுக்காகவே இந்த வயசான பெரியவரை பாக்குறதுக்காக ஹீரோயின் அங்க போறா. இவர் பண்ண இந்த ஹெல்ப்புக்காக இவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவன் மேல ஒரு ஒயிட் கலர் துணி மட்டும் தான் போட்டு மூடி இருப்பா, உள்ளுக்குள்ள எதுவுமே வியர் பண்ணிருக்க மாட்டா. அவரோட மொத்த உடம்பையும் காட்ட இதை பார்த்து ஷாக்காகிற இந்த வயசான பெரியவர் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி அங்கேயே செத்து போயிடுறாரு. ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அங்க இருந்து வீட்டுக்கு ஓடிடுறா. இனி சுதந்திரமா விட்டா கூட நம்ம பொண்ணுங்க எந்த தப்பும் பண்ணாதுன்னு சொல்லி இந்த அப்பங்காரன் எல்லாம் முடிவு பண்ணிட்டதுனால அவங்க அவங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நிம்மதியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா இவங்க 3 பேரும் அந்த பீச்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.